இயேசுவின் அன்புக்கினியவர்களே, இன்று நமது சிந்தனைக்காக வழங்கப்பட்ட நற்செய்தி புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தி பிரிவு 15 இறை சொற்றொடர்கள் 1-3 மற்றும் 11-32 முடிய. இயேசு வரி வசூலிப்பவர்களோடும் பாவிகளோடும் அமர்ந்து உணவருந்துவதை பரிசேயர்கள் குறை கூறுகிறார்கள். அவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாகவே இயேசு இந்த உவமையை கூறுகிறார். இது ஊதாரி மைந்தன் உவமை என்று அழைக்கப்பட்டாலும் உண்மையில் இது இரக்கமுள்ள தந்தை பற்றிய உவமையாகும். இரக்கமுள்ள தந்தையை பற்றி நாம் சிந்திக்கும் போது முக்கியமாக இந்த 7 படிநிலைகளை பற்றி நாம் சிந்திப்போம். முதலாவது, பிரிந்து செல்லுதல், சுதந்திரத்தின் தவறான பயன்பாடு. இளைய மகன் தந்தையிடம் சொத்தில் தன் பங்கை கேட்கிறான். நாம் கடவுளை விட்டு விலகி சுயநலத்தை தேடும்போது நம் ஆன்மீக செல்வம் அழிகிறது. இரண்டாவது, வெற்று மகிழ்ச்சி. உலகின் இன்பங்கள் நிலைத்தவை அல்ல என்பதை இளைய மகன் பன்றிகள் மேய்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட போது உணர்கிறான். மூன்றாவது, மனமாற்றம். பசியின் கொடுமையால் அவன் தன்னிலை உணர்கிறான். நான் எழுந்து என் தந்தையிடம் போவேன் என்ற தீர்மானம்தான் மனமாற்றத்தின் முதல் படி. உண்மையான மனமாற்றம் என்பது தவறை ஒத்துக்கொள்வது மட்டுமல்ல, அதை சரி செய்யும் நோக்கில் இறைவனை நோக்கி திரும்புவதும் ஆகும். நான்காவது, தந்தையின் அன்பு, எல்லையற்ற கருணை. மகன் தூரத்தில் வரும்போதே தந்தை அவனை பார்க்கிறார். இது தந்தை தினமும் மகனுக்காக காத்திருந்தார் என்பதை காட்டுகிறது. ஐந்தாவது, ஓடிச் செல்லுதல். தந்தை தன் கௌரவத்தை பார்க்காமல் மகனை நோக்கி ஓடுகிறார். ஆறாவது, அணைப்பு மற்றும் முத்தம். மகன் மன்னிப்பு கேட்பதற்கு முன்பே தந்தை அவனை ஏற்றுக்கொள்கிறார். கடவுள் நம் பாவங்களை விட நம் வருகையையே பெரிதாக கருதுகிறார். ஏழாவது, மூத்த மகன் தந்தையோடு இருக்கிறான், ஆனால் தந்தையின் இதயத்தை புரிந்து கொள்ளவில்லை. தந்தை அவனிடமும் வெளியே வந்து பேசுகிறார். இறைவனின் அன்பு நீதியை கடந்தது என்பதை இது உணர்த்துகிறது. இறந்து போயிருந்த உன் தம்பி மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் என்ற தந்தையின் வார்த்தைகள் நம்மை பார்த்து சொல்லப்படுபவை. ஆம், இத்தவக்காலம் இரக்கத்தின் காலம். இந்த இரக்கத்தின் காலத்தில் நமக்காக காத்திருக்கும் நம் அன்பு இறைவனிடம் நாம் திரும்பி வருவோம். நமது பிடிவாதங்கள், தீய குணங்கள், வெறுப்புகள், கோபங்கள் இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நமக்காக எப்போதும் இதயத்தை திறந்து இரு கரம் விரித்தவராய் காத்து கொண்டிருக்கும் நம் அன்பு இறைவனிடம் நாம் திரும்பி வருவோம். இறைவனின் அருளை நிறைவாக பெறுவோம்.